வணக்கம். இந்த வாரம் வந்துட்டு நம்ம செய்ய போகிறது வந்து ஒரு ரெகுலேட்டர், அதாவது வந்து 24 வோல்ட்டு 40 வோல்ட்லேருந்து நமக்கு 12 வோல்ட்டுக்கு ரெகுலேட் பண்ணி தர்ற மாதிரி ஹை ஆம்பியர் ரேட்டிங்கில் வந்து நம்ம அதை இது பண்ணுற மாதிரி. இது 40 வோல்ட்டு டு 12 வோல்ட்டு 30 ஆம்ஸ்க்கு அதுக்கு உண்டான சர்க்கியூட் இப்போ நம்ம பார்க்கலாம். அதை வந்து நம்ம வேரியேஷன் வந்து நம்ம பண்ணிக்கிறது வந்துட்டு எப்படின்னா 2 வோல்ட்லேருந்து 36 வோல்ட் வரைக்கும் நீங்கள் அதை வந்துட்டு நீங்கள் இது பண்ணிக்கலாம், ரெகுலேட் பண்ணிக்கலாம். இந்த இது வந்துட்டு ரெகுலேட்டர் வந்து LM317. இது வந்து இந்த பின் வந்துட்டு அட்ஜஸ்ட்டு, இது வந்து அவுட்புட்டு, இது வந்து இன்புட்டு. சரிங்களா? இப்போ வந்து இது வழியாக நம்ம 40 வோல்ட்டு கொடுத்தாலும் 40 வோல்ட்டு கொடுத்துட்டு இந்த கண்ட்ரோல் வழியாக நம்ம அதை அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறோம்னா 2 வோல்ட்லேருந்து சேம் இதே 40 வோல்ட் 36 வோல்ட் வரைக்கும் நம்ம இதில் அவுட்புட் எடுக்கலாம். சரிங்களா? இந்த இதில் வந்துட்டு நம்ம இன்புட்டு, இது அவுட்புட்டு, இந்த அவுட்புட்டுக்கு இது கிரவுண்டு, காமன் கிரவுண்டு. இது வந்து இன்புட்டோட கிரவுண்டு இது தான், அவுட்புட்டோட கிரவுண்டு இது தான். அப்புறம் வந்துட்டு இப்போ நம்ம வந்து இதை வந்து ரெகுலேட்டிங் பண்ணுறது. ரெண்டாவது வந்து இதிலேருந்து நம்ம என்ன பண்ணுறோம்னா ஹை கரண்ட் ரேட்டிங்கில் வந்து இது வந்து 1.5 ஆம்ப்ஸ் தான் வரைக்கும் தான் உங்களுக்கு வந்து கரண்ட் ரேட்டிங் கொடுக்கும். இதை வச்சு நம்ம இதை விட அதிகமாக நம்ம எடுக்கணும்னா நம்ம வந்துட்டு வேறு சர்க்கியூட் நம்ம இதில் ஆட் பண்ணலாம். அந்த இதில் அதாவது டிரான்சிஸ்டர் 1 டிரான்சிஸ்டர், இது வந்து ஹை கரண்ட் ரேட்டிங் உள்ள டிரான்சிஸ்டர். இது 2N3055 உள்ள அந்த ஐசி. இந்த டிரான்சிஸ்டர் வந்து சரிங்களா? இது பேஸு. இது வந்து பேஸு, எமிட்டர், கலெக்டர் எல்லாத்துக்குமே இதே தான், ஒரு இது தான். சரிங்களா? இப்போ வந்து கலெக்டர் வழியாக நம்ம அந்த வோல்ட்டு கொடுக்குறோம். $40 வோல்ட் ஐபி இன்புட்டு. சரியா? இந்த பேஸு பூரா நம்ம இதில் கனெக்ட் பண்ணிடுறோம். பேஸ் அப்படி எல்லாமே வந்து பேரலல் ஆகிரும். இதில் அப்படியே வந்து இது பூராமே பேரலல் ஆகிட்டு வந்துடும். இதுவும் வந்துடும். சரிங்களா? இது வந்து எமிட்டர். இது எமிட்டர்லாம் வந்து பேரலல் ஆகி போயிட்டே இருக்கும். எமிட்டர் பூரா பேரலாக வந்துட்டுருக்கும். சரியா? இப்போ வந்து இந்த ரெகுலேட்டர்லேருந்து கிடைக்கக்கூடிய இந்த அவுட்புட் எடுத்து இதை கொண்டு வந்து இந்த பேஸோட இதில் கனெக்ட் பண்ணுறோம். சரியா? அப்போ இந்த இன்புட்டு கொடுக்கக்கூடியதை வந்துட்டு இதில் கனெக்ட் பண்ணிடுறோம். அப்புறம் வந்துட்டு இதிலேருந்து ஒரு ரெசிஸ்டர் போட்டு நம்ம, சரிங்களா, ஒரு எல்இடி போட்டுக்கிறோம். எல்இடினா இண்டிகேட்டர், சப்ளை வோல்ட் போகிறதாங்க பார்க்குறதுக்கு இண்டிகேட்டர் போட்டுக்கிறோம். இது வந்து 220 ஓம்ஸு. இது வந்து 5K. இது வந்து 100 MFD. 25 வோல்ட் போட்டுக்கலாம். 25லேருந்து 40 வோல்ட் போட்டுக்கலாம். சரி, அவுட்புட் நம்ம எவ்வளோ எடுக்கிறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி இங்கே நம்ம இந்த ப்ரீசெட் மூலியமாக நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அந்த இதில் இது வந்து இப்போ கலெக்டரில் பாசிட்டிவ் சப்ளை கொடுத்துட்டு நீங்கள் இப்போ பேஸ் வந்து கண்ட்ரோல் ஆகும். பேஸ் கண்ட்ரோல் ஆகும்போது உங்களுக்கு எமிட்டர் வழியாக நீங்கள் அந்த பாசிட்டிவ் எடுத்துக்கிறீங்க. காமன் வந்துட்டு உங்களுக்கு நெகட்டிவ் காமன் நெகட்டிவ். இது வந்து ப்ளஸ் ரெகுலேட்டட் ப்ளஸ்ஸு, இது மைனஸ்ஸு. இது வந்து அன்ரெகுலேட்டடு. அன்ரெகுலேட்டட் டிசி. சரிங்களா? இது வந்து ரெகுலேட், அதாவது வந்து 2 வோல்ட் டு
உங்களுக்கு வந்து 36 வோல்ட் வரைக்கும் நீங்கள் வேரி பண்ணிக்கலாம் அந்த இதில். இதுதான் வந்து இந்த சர்க்யூட். இது வந்து 2N3055. இது வந்து 5 ஆம்பியர்லேருந்து 15 ஆம்ஸ் வரைக்கும் கொடுக்கக்கூடியது. மேக்ஸிமம் நீங்கள் இந்த டேட்டா ஷீட்டை பார்த்தீங்கன்னா அதனோட டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கலாம். நீங்கள் என்ன 5 ஆம்பியரா 15 ஆம்பியராங்கிறது வந்துட்டு இப்போ நம்ம வந்துட்டு 1 2 3 4 5 போட்டிருக்கோம். 5 போடும்போது இதனோடது வந்து 25 ஆம்பியராக இருக்கலாம், அல்லது வந்து 50 ஆம்பியராக கூட இருக்கலாம். சரிங்களா? இந்த கரண்ட் ரேட்டிங் வந்து நம்ம அதனோட டேட்டா ஷீட்ஸ், அது 2N3055ஓட இந்த டேட்டா ஷீட் இருக்குது, அதை நீங்கள் பார்த்துக்கலாம். இது வந்து ஃபியூசபிள் ரெசிஸ்டர். இது 0.1 ஓம்ஸு 0.1 ஓம்ஸு 5 வாட் அல்லது 10 வாட். ஏன்னா இது வந்து உங்களுக்கு அவுட்புட் எடுக்கிறதுனால இந்த இடத்துல வந்து கொஞ்சம் ஃபியூசபிள் ரெசிஸ்டர் போட்டாகணும். ஏதாவது ப்ராப்ளம்னா கூட இந்த ரெசிஸ்டர்ஸ்லாம் போயிடும். அதனால் வந்து இந்த இடத்துல வந்து நீங்கள் 0.1 ஓம்ஸ் 0.1 ஓம்ஸ் 1 ஓம்ஸ் கிடையாது, 0.1 ஓம்ஸ் போடணும். இதில் இல்லைன்னா 0.22 கூட போடலாம் உங்களுக்கு. ஆனால் வாட்டேஜஸ் வந்து 5 வாட்டு 5 வாட்ஸ் அல்லது 10 வாட்ஸ் 0.1. சரிங்களா? இதுதான் இன்புட் கொடுக்கக்கூடிய இந்த இது. சரி, இப்போ வந்து ஒன்றுன்னா இப்போ எல்லாம் சர்க்யூட் இதுதான் உங்களுக்கு. அதாவது வந்து 40 வோல்ட் டு 12 வோல்ட் 30 ஆம்ஸ் வரைக்கும் நீங்கள் இது பண்ணிக்கிறதுக்கு ரெகுலேட் பண்ணி எடுத்துக்கலாம். சரிங்களா? இதான் இதில் வந்துட்டு நீங்கள் இதை வந்து நீங்கள் திருப்பும் போது உங்களுக்கு இந்த எண்டில் வந்துட்டு உங்களுக்கு வேரி ஆகும் வோல்ட். அதாவது வந்து இது எந்த அளவுக்கு நீங்கள் டியூன் பண்ணுறீங்களோ, சரிங்களா, இந்த ப்ரீசெட்டை வந்து எந்த அளவுக்கு டியூன் பண்ணுறீங்களோ இந்த இடத்துல வந்துட்டு உங்களுக்கு அதனோட அவுட்புட் வரும். நீங்கள் கான்ஸ்டண்ட்டாக அந்த வோல்ட் 40 வோல்ட் இங்கே உள்ளே போயிட்டுருக்கும். உள்ளே போகிறத வந்துட்டு நீங்கள் ரெண்டாவது இதில் வழியாக நீங்கள் எடுக்க போகும்போது உங்களுக்கு வோல்ட் வந்து உங்களுக்கு நீங்கள் வேரி பண்ணிக்கலாம். அதாவது 2 வோல்ட்லேருந்து 36 வோல்ட் வரைக்கும் நீங்கள் ரெகுலேட் பண்ணிக்கலாம். சரிங்களா? இதுதான் சர்க்யூட்டு. இப்போ இதை பற்றி காம்பனன்ட்ஸ் எடுத்து பார்க்கலாம். இப்போ பாருங்கள், இதுதான் வந்து 2N3055. சரிங்களா? 3055ன்னு சொல்லுவாங்க. இந்த டிரான்சிஸ்டர் தான் அதில் வந்து நம்ம பயன்படுத்த போகிறோம். இதில் வந்துட்டு இப்போ இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. இந்த இதில் வந்துட்டு உங்களுக்கு எப்படி இதை பேஸ் கலெக்டர் எமிட்டர் எப்படி பார்க்குறதுன்னு தெரிஞ்சுக்கலாமா? இந்த பெரு விரல் இருக்கிற இடத்துல வந்துட்டு நிறைய கேப் இருக்குது பார்த்தீங்களா? இது ஒன்று, இந்த பக்கம் கொஞ்சமாக இருக்கும். அப்போ நீங்கள் பார்க்கும்போது இந்த 2 பின் இருக்குது பார்த்தீங்களா? இது வந்து பேஸு, சரியா? பாடி வந்து கலெக்டரு, இது வந்து எமிட்டர். இப்படி பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டு. பாருங்கள், இதில் வந்து எவ்வளோ ஸ்பேஸ் இருக்குது, இந்த பக்கம் எவ்வளோ இடம் கம்மியாக இருக்குது அப்படின்ட்டு. சரிங்களா? இதில் வந்துட்டு நீங்கள் இப்போ இது போடும்போது இதுக்கு ஹீட் சிங் போட்டு தான் போடணும். ஹீட் சிங் வந்துட்டு இந்த மாதிரி ஹீட் சிங்கை வந்து நீங்கள் பயன்படுத்தணும். இந்த மாதிரி ஹீட் சிங் வந்து நிறைய போடும்போது உங்களுக்கு அந்த இதை வந்து உங்களுக்கு பயன்படுத்திக்கலாம். அந்த இதில் இதை வந்து இப்போ நம்ம எப்படி அசம்பிள் பண்ணுறதுன்னு நான் செஞ்சு காட்டுறேன். சரிங்களா? இந்த ஹீட் சிங் தான் நமக்கு அது யூஸ் ஆகும் உங்களுக்கு. இதில் வந்துட்டு அந்த ஃபியூசபிள் ரெசிஸ்டர் சொன்னேன்ல, ஃபியூசபிள் ரெசிஸ்டர் இதுதான். சரிங்களா? அந்த இது இப்போ வந்து ரெகுலேட்டடு அந்த ஐசி சொன்னேன் பார்த்தீங்களா? அந்த இது ரெகுலேட்டட் ஐசி வந்து இதுதான். அதாவது LM317 இது. இந்த இதுதான் ப்ரீசெட். இது வந்து நீங்கள் டியூன் பண்ணி எவ்வளோ இது வந்து நீங்கள் வெளியே கண்ட்ரோலர் போட்டு நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணாலும் பண்ணிக்கலாம். இல்லை பெர்மனெண்ட்டாக நீங்கள் ஒரு வோல்ட்டை வந்து செட் பண்ணுறதுன்னா இது மூலியமாக நீங்கள் செட் பண்ணிக்கலாம். சரிங்களா? இதுக்குண்டான காம்பனன்ட்ஸ் பூரா இதுதான் இருக்குது. அதே நேரத்தில் இந்த இது வந்து 1.5 ஆம்ஸ் கொடுக்கும். அதை வந்து நம்ம சேவ் பண்ணுறதுக்கு இதுக்கு ஒரு ஹீட் சிங் இருக்குது. இந்த இது வந்து சின்ன டைப் ஹீட் சிங்கு. இதில் போட்டுட்டு நம்ம அது சரி பண்ணிக்கலாம். இந்த இதில் இது வந்து ஹீட் சிங்கு. ரெண்டாவது வந்து இது மைக்கா சீட். இது வந்து நம்ம அந்த ஹீட் சிங் பெரிய ஹீட் சிங்கில் நம்ம போடும்போது மைக்கா சீட்டு போட்டு தான் நம்ம அதில் பேஸ்ட் அப்ளை பண்ணிவிட்டு நம்ம போடணும். ரொம்ப ஹீட் ஆனாலும் அல்லது வந்து ஷார்ட் சர்க்யூட் ஆகாமல் இருக்கிறதுக்கு இந்த மைக்கா சீட்ஸ் யூஸ் ஆகும். அதே மாதிரி இந்த ஸ்க்ரூ நட்டு போல்ட் இதெல்லாமே வந்து உங்களுக்கு அதில் பயன்படுத்தக்கூடியது. இதெல்லாம் வந்து இந்த பாடியோடு கனெக்ட் ஆகாமல் இருக்கிறதுக்கு தான் இந்த வாசர் ஸ்பேசர் சொல்லுவாங்க. இந்த இதில் இது வழியாக நீங்கள் கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா மெட்டல் போர்ஷனில் இதில் வந்து எந்த இதுவுமே கான்டாக்ட் ஆகாது. உங்களுக்கு டிரான்சிஸ்டர் மட்டும் தனியாக இருக்கும். உங்களுக்கு ஹீட் ஆனாலும் உங்களுக்கு சேஃபாக இருக்கும். சரியா? இது பூரா காம்பனன்ட்ஸ் இருக்குது. இந்த இதில் நம்ம என்னென்ன தேவையோ அது பண்ணிக்கலாம். இந்த போர்டு அசம்பிள் பண்ணுறதுக்கு இந்த LM317 வந்து இதில் வந்து அசம்பிள் பண்ணிவிட்டு இது பூராமே வந்து ஒரு தனி செக்ஷனாக போட்டு அதிலேருந்து நம்ம அவுட்புட் எடுத்து நம்ம பயன்படுத்திக்கலாம். இந்த இதில் இது எப்படி அசம்பிள் ஆகுதுன்னு நான் காட்டுறேன் பாருங்கள் ஃபஸ்ட்டு.